மகனதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். இங்கே காவேரியை களத்தில் இறங்கிட்டாங்க விஜய்க்காக. இதுக்கு மேலே விஜய் காவேரியை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. வெண்ணிலா கேரக்டருக்கு கம்ப்ளீட்டாக ஒரு எண்டு கொடுத்து 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நியூஸில் எல்லாத்தையுமே காவேரி பார்ப்பாங்க. இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பையும் நம்மளால் காப்பாற்ற முடியாது. இவ்வளோ தூரம் எனக்காக கஷ்டப்படுற ஒருத்தரை, இவ்வளோ தூரம் என்னை லவ் பண்ணுற ஒருத்தரை வந்துட்டு நம்ம அவமானப்படுத்தின மாதிரி இருக்கும். இப்போவே நான் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு காவேரி கிளம்பி போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் கிட்டேருந்து கால் வரும். என்ன காவேரி, நியூஸில் என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, மீடியா ஃபுல்லாக வந்துட்டு உங்கள் நியூஸ் தான் போயிட்டுருக்கு, என்னதான் ஆச்சு, நீ எங்கே இருக்க, விஜய் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நிவின், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த வெண்ணிலா எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசியிருப்பா பாரு. அது போக இதுக்கு அந்த பசுபதி ராகினி எல்லாரும் உடந்தையாக இருந்து அவங்க சித்தப்பாவையே கைக்குள்ளே போட்டு இந்த கொலைக்கு எல்லாத்துக்குமே காரணம் விஜய்ங்கிற மாதிரி நிறைய போலியான ட்ராமா பண்ணி விஜய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண வேண்டியது நான் தான் நிவின் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்ட் காவேரி, நீ போனேன்னா தான் அங்கே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ஏன்னா வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து தான் விஜய் மேலே இப்படி ஒரு பழியை போட்டிருக்காங்க, நல்லாவே தெரியுது. அந்த பசுபதி உன்னை பழிய வாங்கறதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரிலாம் ட்ராமாவை க்ரியேட் பண்ணி விஜயை பழி வாங்கிட்டு இருக்கான். அவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, அவனுக்கு நீ தான் கரெக்டு, நீ முதல்ல அங்கே போ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நிவின் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. உடனே நிவின் சொல்வார், நான் இமீடியட்டாக போய் அந்த அஜயை பார்க்குறேன், எதனால் வந்துட்டு அஜயோட அப்பா இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காருங்கிறத விசாரிக்கிறேன். ஏன்னா அந்த இன்சிடென்ட் அப்போ அஜய் மட்டும் அங்கே இல்லை, இவன் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. இப்படி ஒரு பழியை போடுறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரூஃப் வேணும், சாட்சி வேணும். நம்ம என்ன பண்ணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ராகினி வந்து அஜயை கவுத்து தான் வச்சுருப்பா. ராகினி சொல்கிற எல்லாத்தையும் அஜய் கேட்குற மாதிரி அவன் நல்லா வந்துட்டு ட்ராமா பண்ணி வச்சுருப்பா. அதனால் அவனை தனியாக போய் நம்ம பிளாக் பண்ணி நடந்த உண்மையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் விஜய் இந்த பிரச்சனையிலேருந்து கொண்டு வர முடியும். வெண்ணிலாவோட பிரச்சனை அடுத்தது இப்போ வந்து இது ஒரு கொலை கேஸ் மாதிரி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் விஜய் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும். நான் இமீடியட்டாக இதை பற்றி குமரனாட்டே சொல்கிறேன், வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், நாங்கள் எல்லாருமே அங்கே வரோம், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு எந்த பயமும் கிடையாது நிவின், இப்போதைக்கு என் புருஷனை காப்பாற்றணும், என் புருஷன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணது கிடையாது, யாருக்கும் எந்த தப்பான ஒரு எண்ணத்தையும் நினச்சது கிடையாது. வெண்ணிலா நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் அவ்வளோ தூரம் அவளுக்காக கஷ்டப்பட்டார், அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. என்ன கூட வேண்டாங்கிற மாதிரி ஒரு நேரத்தில் வந்துட்டு ஒதுங்கி இருந்ததுக்கு காரணம் வெண்ணிலாக்கே இந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு நிலைமைக்கு நாமளும் காரணமாயிட்டோம் தான். அப்படி நினச்ச ஒருத்தர் எப்படி வந்து அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு இல்லை வந்து இவ்வளோ ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு அவர் ஐடியா கொடுத்துருப்பாரு. இது எல்லாமே நல்ல ட்ராமாங்கிறது எனக்கும் நல்லாவே தெரியும். இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட திட்டம் தான். ஸோ நான் விஜய் பக்கத்தில் நின்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து விஜய் வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே ரீச் ஆயிடுவாங்க. அங்கே போனதுமே வெண்ணிலா ஓவராக வாயடிப்பாங்க. இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது, உனக்கு பாவம் பார்த்து எல்லாத்தையும் வந்துட்டு சரி பண்ணி செட்டில் பண்ணணும், உனக்கு இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு அப்பா அம்மாவை இழந்து தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்காக யோசிச்ச பாவத்துக்கு இவரை கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்கியா, நீ எல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சொல்கிறேன், என் அப்பா அம்மா சாவுக்கு காரணமே விஜய் தானே அவரே சொல்கிறாரு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், என் அப்பா அம்மாவே சாகடிச்சு கடைசியில் என்னையும் வந்துட்டு நடுத்தரவில் நிறுத்தணும்னு நினச்சிருக்காரு உன் புருஷன் விஜய். இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் என்ன அமைதியாக இருக்க சொல்கிறியா, உன் புருஷன் கிடையாது, எப்படினாலும் என் விஜய் எனக்கு வேணும், எனக்கு அவர் துரோகமே பண்ணியிருந்தாலும் சரி, என் அப்பா அம்மாவை கொலை பண்ணியிருந்தாலும் சரி, நான் லவ் பண்ண விஜய் எனக்கு வேணும், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவரை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த மெமரி லாஸ்க்கே போய் கோமாக்கே போய் நான் திரும்பி வந்திருக்கேன். இதுக்கு மேலேயே நான் விஜய் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து விரும்பவும் மாட்டேன், அதில் எனக்கு எந்த விதமான அபிப்பிராயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீயே உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் நடந்துருமா, நீ திரும்பி மெமரி லாஸ்க்கு போனாலும் சரி விஜய் உனக்கு கிடைக்கவே மாட்டார், நீ இந்த உலகத்தை விட்டு போனாலும் சரி விஜய்ன்ற ஒருத்தர் காவேரிக்கு மட்டும்தான், இந்த உலகத்தில் விஜய் பிறந்ததே காவேரிக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் உள்ளே வந்துருவார். விடு காவேரி, நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, நீ டென்ஷனாக என்ன பண்ண போகிறேன், இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது இவகிட்ட பேசுறதுக்கு, நம்ம எங்கே பேசணுமோ அங்கே பேசிக்கலாம், இவட்ட நான் எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ பண்ணிட்டேன், பட் அதை எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் காதில் வாங்கிக்காமல் மற்றவங்க ட்விஸ்ட் பண்ணதையும் மற்றவங்க பிரெயின் வாஷ் பண்ணதையும் நம்பி இங்கே கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கானா, இவ்வளோ இங்கே வந்து நிற்கிறானா, இவளுக்கு நம்ம சொல்கிற எதுவுமே புரியாது, இதுக்கு மேலே நம்ம அவகிட்ட பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம், லீகலாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே போலீஸ் உள்ளே வந்துடுவாங்க. யாருமா நீ, என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு இங்கே வந்து சவுண்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, சார் இவரோட ஒய்ஃபே நான் தான், இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணமும் நான் தான், பிகாஸ் இந்த பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த பொண்ணை காப்பாற்றி குணப்படுத்தினதுக்கு எனக்கு நானே பிரச்சனை பண்ணிக்கிட்டது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என் புருஷன் மேலே எந்த தப்பும் கிடையாது, அவருக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும், உன் புருஷன் தான் இந்த வெண்ணிலான்ற பொண்ணோட அப்பா அம்மாவை கொலை பண்ணதுக்கு தூண்டுதல் பண்ணியிருக்கான், இந்த பொண்ணையும் வந்துட்டு கொலை முயற்சி பண்ணியிருக்கானே, அதுக்கெல்லாம் என்னவா பதில் சொல்ல போகிறா, இது நெக்ஸ்ட்டு ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து தான் இதை டீல் பண்ண முடியும், இது சாதாரண கேஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் இதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே
இப்போ வந்துடும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில். இது எல்லாமே இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட ட்ராமா தான். என் புருஷனை கவுக்கறக்காகவும் என்னையும் என் புருஷனையும் பழிவாங்கறக்காகவும் இந்த பசுபதி, ராகினி, அஜய், அன்பு எல்லாரும் சேர்ந்து போட்ட ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ட்ராமான்னு நீங்கள் மட்டும் சொன்னால் போதுமா, அதுக்கான ப்ரூஃப் என்னம்மா, எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க உன் புருஷன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான்னு. இதுக்கு மேலே என்ன சாட்சி வேணும்? ஏன் அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டு அந்த பொண்ணு நிற்கிறாள், அவங்க அப்பா அம்மா அப்போ எப்படி தான் செத்து போனாங்க, அதுக்கெல்லாம் என்னம்மா பிரச்சனை, என்னம்மா காரணம் அப்படின்ற மாதிரி கேட்க, சார் எல்லாத்துக்கும் காரணமும் சரி ப்ரூஃபும் சரி உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடும், நீங்கள் எதுக்காகவும் வந்துட்டு ஹோல்ட் பண்ண வேண்டாம், நாங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் ப்ரூவ் பண்ணிடுவோம், எங்கள் லாயரும் இப்போ வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. உடனே விஜய் பயங்கர டென்ஷன் ஆயிடுவார். நீ எல்லாம் ஒரு சித்தப்பாவா, உன்னை நான் எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன், சித்திக்காக உன்னை எப்படிலாம் கவனிச்சுக்கிட்டேன், சொந்த அப்பா மாதிரி தான் நான் நினச்சேன், நீ இப்படி கீழ்த்தரமாக நடந்துக்குவேன் நான் நினைக்கவே கிடையாது, உனக்கு நான் அப்படி என்னையா துரோகம் பண்ணிட்டேன், நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு இப்படி நினச்சிட்ருக்கேன், உன் பையனை கூட என் சொந்த தம்பியாக தானே நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி சொல்லுவாங்க, விஜய் நீங்கள் எதுக்கு இவர்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசினா மட்டும் இவர் திருந்திட போகிறாரா, இவரெல்லாம் திருந்தாத ஜென்மம், நான் எப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தனோ முதல் அன்னைக்கு இவரோட கேரக்டர் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் பேசுறதுனாலையோ இல்லை அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ இவர் மனசெல்லாம் மாறிடாது, இவரோட பிறவி குணமே இதுதான், நீங்கள் சும்மா இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க, நம்ம எப்படி லீகலாக இதை வந்து பார்க்கணுமோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நிவின், குமரனும் அஜயோட வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சாரதா எல்லாமே வந்துட்டு நியூஸில் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, இங்கே நடந்த எல்லாத்தையும் அவங்களும் டிசைட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்ம காவேரி விஜய் பிரிச்சே வைக்கக்கூடாது, அவங்க ரெண்டு பேர்த்தையும் எதுக்காக பிரித்து வைக்கணும், இந்த வெண்ணிலா வந்து இவ்வளோ தூரம் பழி போட்டு விஜய் தம்பி மேலே இவ்வளோ தான் அவதூறு பரப்பியிருக்கா, விஜய் வந்துட்டு காவேரி தான் உயிருக்கு உயிராக விரும்பிட்டு இருக்காரு, காவேரி வேணும் தானே நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்காரு, அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு பண்ண துரோகம்லாம் சொல்கிறது பச்சை பொய், அதுபோக இந்த பசுபதி வந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பழிவாங்கறதுக்காக மட்டும்தான் வந்து விஜய் ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, அதனால் நம்ம விஜய் தம்பிக்கும் காவேரிக்கும் சப்போர்ட்டாக இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான், இதுக்கு மேலேயே விஜய் ஒதுக்கவே கூடாது, நம்ம பையனுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கங்கா, சாரதா எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. சாந்தியை சொல்லுவாங்க, இப்போ தான் சாரதா உனக்கு மூளை நல்லாவே வேலை செய்யுது, இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், காவேரி விஜயும் பிரிக்கவே கூடாது, அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக விரும்புகிறாங்க, நல்ல புருஷ முன்னாடியே பிரித்து பாவம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சாந்தியே சொல்லுவாங்க. அஜய் எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுமே ராகினியும் பசுபதியும் வெளியிலேருந்து பதறி அடிச்சு உள்ளே வருவாங்க. நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க, உங்களை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது, உங்களை நான் இருக்க வேண்டிய இடத்துல தானே இருக்க சொன்னேன், உங்களை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் நிறுத்திடி, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நிவின் சொல்லுவார். நீ எதுக்குடா இதெல்லாம் பண்ணுற, உனக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம், நீ பாட்டுக்கும் வேலையை பார்க்க வேண்டியதானே, நீ தான் யமுனான்னு ஒருத்தி கல்யாணம் பண்ணி நீ பாட்டுக்கு இருந்துட்டுருக்கில்ல, இப்போ எங்கள் பிரச்சனையில் நீ எதுக்கு உள்ளே வர அப்படின்ற மாதிரி கேட்க, இது உங்கள் பிரச்சனை கிடையாது, தேவையில்லாமல் மற்றவங்க பிரச்சனையில் உள்ளே வந்தது நீங்கள் தான், இது எங்கள் ஃபேமிலி பிரச்சனை, எங்கள் விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி குமரனும் சொல்லுவார், நிவினும் சொல்லுவார். சரி அஜய் இப்போ எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இங்கே அஜய்க்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்க, அஜய்க்கு என்ன வேலையா, இது எல்லாத்துக்கும் காரணமும் இது எல்லாத்துக்கும் பதிலும் உங்கள் அஜய் தானே, அஜயை மடக்கி தானே வந்துட்டு இவ்வளோ தூரம் இந்த காய் நகர்த்திட்டு இருக்க, விஜயை பழிவாங்கறக்கும் காவேரியை பழிவாங்கறக்கும் ஒரு பகடக்காயாக நீ அஜய் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்க, உன் புருஷனே இப்போ எல்லா உண்மையும் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல தான் போகிறான், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, அஜய் நீ எதுவும் பேசாத அஜய், நீ எதுவுமே சொல்லாத, இவங்கெல்லாம் இப்படி தான் உன்னை மிரட்டுவாங்க, பட் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் உள்ளே வந்துடுவார். ஏண்டா கேவலமாக இல்லையா உனக்கெல்லாம், இந்த மாதிரி நீ எனக்கே துரோகம் பண்ணியிருக்கியா, ஒரு தம்பியாக தானே நான் உன்னை நினச்சிருக்கேன், எனக்கு எதிராக நீயே சாட்சி சொல்லி உங்கள் அப்பாவை தூண்டி விட்டுருக்கியா, அப்படி என்ன வந்துட்டு இந்த ராகினி சொல்லி உன்னை மயக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைண்ணா நான் இப்படிலாம் சொன்னால் தான் ராகினி என் கூட சந்தோஷமாக வாழுவா, என்னை புருஷனாக ஏற்றுப்பான்னு சொன்னால் எனக்கு வேறு வழி தெரியலண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுதானே பார்த்தேன், இந்த மாதிரி கீழ்த்தரமாக உன்னை பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த பொய்யெல்லாம் ஒத்துக்க வச்சுருக்காங்களா, நடந்த உண்மையெல்லாம் மரியாதையாக நீ போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிற, என் மேலே ஏதாவது பொய் சாட்சி மாற்றி கீத்தி சொன்னேன் அவ்வளோதான், உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இப்போ இல்லைனாலும் என்றைக்குனாலும் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உனக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணலான்னு தானே இருந்தேன், உனக்கு செட்டில்மெண்ட்டும் பண்ணித்தரேன் தானே சொல்லியிருந்தேன், அதெல்லாம் மீறி ஏண்டா அப்படி ஒரு பொய்யான அன்பையும் பொய்யான போலியான ட்ராமாக்காகவும் இப்படி வந்து அடிப்பணிஞ்சு போயிட்டியே, அவள் வந்து உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிறது உனக்கும் தெரியும், அவள் உன்னை நிஜமாக லவ் பண்ணுறவளாக இருந்தால் உன்னை ஏன் இப்படிலாம் யூஸ் பண்ண போகிறா, இந்த ஒரு ரீசனை சொல்லி உன்னை ஏன்டா இது பண்ண போகிறா, அந்த சென்ஸ் கூட உனக்கு கிடையாதா, என்னையும் காவேரியும் பழிவாங்கறதுக்காக மட்டும்தான் அந்த ராகினி உன்னை கல்யாணம் பண்ணாடா, உன்னை அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ, அப்படி அட்லீஸ்ட் என்னை போட்டு கொடுத்தோ இல்லை என்னை மாட்டி விட்டோ ராகினியும் கூட சந்தோஷமாக இருப்பா, உன்னை பிடிச்சி விருப்பமான வாழ்க்கையை வாழ்வானா கூட நான் இந்த தியாகத்தை பண்ண தயாராக இருக்கேன், பட் அந்த மாதிரி நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, இந்த வேலை முடிஞ்சது அவள் போயிட்டே இருப்பா கிளம்பி, உன்னெல்லாம் ஒரு நாளாக கூட மதிக்கவே மாட்டா, அதெல்லாம் முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி விஜயே சொல்லுவார். எனக்கு இப்போ தானே எல்லாமே புரியுது, நான் நடந்த உண்மை எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிடுறேன், இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னா சாரினா அப்படின்ற மாதிரி அஜயும் கேட்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு, நீ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு நியாயப்படி வர வேண்டிய சாட்சி கூட உன்னால் எதிராக வந்துடும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு நியாயப்படியும் எதுவுமே நடக்காது, அநியாயப்படியும் எதுவுமே நடக்காது, நான் ஒரு உண்மையை மட்டும் சொன்னேன்னா நீ என்ன ஆவன்னு கூட எனக்கு தெரியாது, உன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும், நான் என்னமோ கான்ட்ராக்டில் தான் நானும் விஜயும் புருஷன் முன்னாட்டியாக வாழ்ந்திருக்கோம், எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு விஜய்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த விஜய் தான் அப்பாவே, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான சாட்சி தான் என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, எங்கள் குழந்தை தான் எங்களுக்கு எல்லாமே, இப்படி இருக்கும்போது விஜய் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பார், உன்னை விரும்புவார், இதை தான் நாங்கள் எத்தனையோ தடவை சொல்லிக்கிட்டு இருந்தோம், பட் நீ உனக்கு தான் புரியவே இல்லை, இதுக்கு மேலே வந்துட்டு அந்த உண்மையை மறைச்சி வச்சேன்னா நீ சரிப்பட்டும் வரமாட்ட, நீ விஜய்னு சொல்லிட்டு பைத்தியத்தில் தான் அலைவேன், அதனால் உன்னை காப்பாற்றுறதுக்காவது அட்லீஸ்ட் நான் இந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கேயே வெண்ணிலா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே.